வார்து புயலால் திருவள்ளூர் மாவட்டத்தில் சேதமடைந்த பகுதிகளை மத்திய குழு இன்றும் நேரில் ஆய்வு செய்கிறது. கடந்த 12ஆம் தேதி வீசிய வார்து புயல் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களில் பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது. புயல் பாதிப்பை பார்வையிடுவதற்காக 9 பேர் கொண்ட மத்திய குழு சென்னை வந்தது. இந்த குழு நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் தமிழக அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியது. அதனைத் தொடர்ந்து சென்னை டி நகரில் வார்து புயல் பாதித்த பகுதிகளை மத்திய குழுவினர் ஆய்வு செய்தனர். பின்னர் சென்னையின் பல்வேறு பகுதிகளை நேரில் பார்வையிட்ட மத்திய குழுவினர் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் ஆய்வு நடத்தினர். புயலின் போது பூங்காவில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து வீடியோ மூலம் மத்திய குழுவினருக்கு விளக்கி கூறப்பட்டது. பின்னர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பழவேற்காட்டில் வார்து புயலால் சேதமடைந்த பகுதிகளை பார்வையிட்ட மத்திய வேளாண் துறை இயக்குநர் தலைமையிலான குழு பாலத்தின் மேல் வைக்கப்பட்டிருந்த புகைப்படத்தை பார்த்து சென்றதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். புகைப்படங்களை பார்வையிட்ட மத்திய குழுவினர் தங்களிடம் சேத விவரங்களை கேட்டறிந்ததோடு மனுக்களையும் பெற்றுக்கொண்டதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். மத்திய குழுவும் வராங்க, ரோடு மேலே வந்து பார்க்குறாங்க, அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க, ஃபோட்டோவை பார்த்துட்டு அதிகாரிகள்கிட்ட பேசுகிறாங்க, அதோடு போயிடுறாங்க. பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து கிராமங்களையும் நேரடியாக பார்வையிட்டு அவங்க ஆய்வு செஞ்சு எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு உரிய இழப்பீட்டு தொகை வழங்கணும் அப்படின்றத நம்ம கேட்டுக்கிறோம். 2வது நாளான இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் மத்திய குழு ஆய்வு செய்கிறது. அங்கு கல்லுக்கடைமேடு, வெள்ளோடையில் சேதமடைந்த குடிசைகள், சின்னம்பேட்டில் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்களையும் மத்திய குழு ஆய்வு செய்கிறது.